ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கும்ப லக்னத்திற்கு 47 நாட்கள் சனி செவ்வாய் பார்வை குறித்து இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். வரக்கூடிய ஜூலை 29 செப்டம்பர் 13 வரைக்கும் கன்னி ராசியில் செவ்வாய் நமக்கு 8ஆம் இடத்துல வர்றார். நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம், 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் நமக்கு கெட்ட பாவங்கள் அப்படிங்கிறது. இப்போ அந்த வகையில் செவ்வாய் 8ல் வர்றதுங்கிறது கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதாவது நம்ம ஜனன ஜாதகத்தின்படி நமக்கு திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் அப்படின்னு சின்ன சின்ன பீரியடாக இருந்தால் கூட அதில் சனி செவ்வாய் வந்துக்கிட்டு இருந்ததுன்னா இதனுடைய எஃபெக்ட் நமக்கு பிரதிபலிக்கும். அப்போ இந்த 8ஆம் பாவத்தில் செவ்வாய் வரும்போது மெயினாக லக்னத்துக்கு அது ஒரு பாதிப்பு. லக்னம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வெற்றி, நம்மளுடைய செயல்திறன், நம்மளுடைய தோற்றம், உடல் வலிமை எல்லாமே லக்னம் தான். உயிருங்கிறதே லக்னம் தான். அப்போ அதனால தான் 8ஆம் இடம் கெட்ட ஸ்தானம்னு சொல்கிறோம். 8 மரணம், லக்னம் ஜனனம், ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இப்போ அந்த இடத்துல செவ்வாய் சனியால் பார்க்கப்படுகிறார். சனி நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார், பலமாக இருக்கார், வேலைக்கும் பணவரவுக்கும் தொழிலுக்கும் சப்போர்ட் பண்ணுறார். அதனால் சனியை பற்றி தவறு கிடையாது. ஆனால் சனிக்கு ஆகாத ஒரு கிரகத்தை சனி பார்க்குறாருங்கும்போது பண ரீதியாக பிரச்சனை இல்லைன்னாலும் கூட இந்த செவ்வாய் என்பவர் நம்மளுக்கு யாருன்னு பார்த்தா ஒரு 50% நமக்கு கஷ்டத்தை தர்றவர், 50% உறவுகள் சார்ந்த நன்மையை தர்றவர். அதாவது நம்ம எமோஷனை குறிக்கக்கூடியவர் செவ்வாய். அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் சனி பார்ப்பதனால இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், குழந்தைகள் கூட அப்படியும் எடுத்துக்கலாம், நண்பர்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரிப்பட்ட உறவுகள் சார்ந்தும் கூட இந்த சனியின் செவ்வாயின் பார்வைகளால் வரக்கூடியது சண்டை சச்சரவுகளை வளர்த்து விட்டுரும். நமக்கு சில சமயங்களில் 8ஆம் இடம்ங்கிறது திசாபுத்தி அந்தரங்கள் ஸ்ட்ராங்காக வேலை செய்யும்போது விபத்துகளை உருவாக்கும், அல்லது பண நஷ்டங்களை கொடுக்கும், அல்லது உறவுகளில் ஏமாற்றங்களை உருவாக்கும். இப்போ 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் 2 பாவமும் வாய் சண்டையை பிரதிபலிக்கிற பாவங்கள். அப்போ தேவையில்லாமல் வாய் சண்டை வர்றது அப்படிங்கிறது, ஒருத்தர் பேசினா இன்னொருத்தருக்கு கோபம் வருது. அப்போ அந்த பேச்சு ரசிக்க முடியல, அதனால் டென்ஷன் ஆகுது, பதிலுக்கு பேசுகிறோம். இந்த செவ்வாயும் சனியும் ஒன்றுக்கு ஒன்று சளைத்தவர்கள் கிடையாது, திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அது மாதிரியான எப்படி பார்த்தாலும் சண்டை போட்டாலும் நமக்கு மனசு கஷ்டப்படவும், விபத்து ஆனாலும் கஷ்டப்படும், நமக்கு பொருள் நஷ்டமானாலும் கஷ்டப்படும், உறவுகள் ரீதியாக நல்ல செய்திகள் வரல, கெட்ட செய்திகள் வருது அப்படின்னாலும் கஷ்டப்படும். ஸோ அது மாதிரியான நிகழ்வுகளில் இந்த 47 நாட்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். அனைத்து கும்பலக்னக்காரர்களுக்கும் சொல்ல முடியாது. யாருக்கெல்லாம் செவ்வாய் சனி அந்த திசா புத்தி அந்தரத்தில் லிங்க் ஆகுதான்னு பார்த்துக்குவோம், ஆகிறவங்க பார்க்கணும். அதுபோக நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை நம்ம ஜாதகத்தை கணிச்சு பார்க்கும்போது நமக்கு எந்த பாவ அதிகாரியாக இந்த சனியும் செவ்வாயும் வருகிறார்கள் என்று பாருங்கள். இப்போ பொருள் சார்ந்த, தொழில் சார்ந்த பாவங்களான 2, 6, 10 தொடர்பு இதெல்லாம் இருந்தால் பிரச்சனை கிடையாது, தொழிலுக்கு பாதிப்பு இல்லை, பணவரவு நல்லாயிருக்கும். அதே மாதிரி 1, 3, 7, 11 பாவங்கள் தொடர்பு இருந்தால் உறவுகளில் இந்த மாதிரி பார்வையில் சின்ன சின்ன சலனங்கள் வந்தாலும் பெருசாக பாதிச்சிடாது. ஆனால் அதே 4, 8, 12 பாவ தொடர்புகளில் இந்த 2ல் ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலோ அல்லது 2ம் இருந்தாலோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இது பாவ தொடர்புகள் ரீதியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இந்த கன்னி ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது, உத்தரம், அஸ்தம், சித்திரை. இந்த உத்தரம் 2ஆம் பாவத்தில் போகிறது இப்போ 29ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும். அதே நேரத்தில் சனியும் உத்தரட்டாதி 2ல் இருக்கிறதுனால சனியும் செவ்வாயும் கன்னியில் அம்சத்தில் இருப்பாங்க.
அப்போ நெருக்கம் அதிகமாகுது. அந்த 5 நாட்கள் ரொம்ப அதிக பலம்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் அஸ்த நட்சத்திரத்தில் செவ்வாய் போவார். அதில் 2ஆம் பாதம் போகும்போதும் இந்த சனியினுடைய நெருக்கம் அதிகமாகும். சித்திரை நட்சத்திரத்தில் கடைசியில் போகும்போது கடைசி அந்த 47 நாளில் கடைசி 5 நாள் அதில் போகும்போது அந்த 2ஆம் பாதத்தில் போகும்போது சனி கூட நெருக்கம் அதிகமாகும். ஸோ இது மாதிரி இருக்கிறதுல நம்ம மொத்தமாக ஆவரேஜாக அந்த 47 நாட்கள்லையுமே நம்ம என்ன அப்படின்னா, படபடப்பு வேண்டாம், பரபரப்பு வேண்டாம், முன்கோபம் வேண்டாம், அவசரம் வேண்டாம் எந்த காரியத்திலையும். அதே மாதிரி உறவுகளை புறக்கணிக்க வேண்டாம். உறவுகள் கூட சண்டை போடுறதுக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா அது பெருசாகிடும். கொஞ்சம் நம்ம கட்டுப்படுத்திக்கணும், கொஞ்சம் விலகி நிற்கணும், அல்லது கான்டாக்டை குறைச்சிக்கணும், அது மாதிரி பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் வேலையில் ஒரு மதிப்பே இல்லைங்க, கௌரவமே இல்லை. நம்மளை ஏதாவது ஒரு குறை சொல்லி நம்மளை டீக்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மாதிரி எல்லாம் தோணும். அது தோன்றினாலும் கூட வேலை நமக்கு போகாது. ஆனால் அதுக்காக நாம் மேலே மேலே இந்த டென்ஷனை வெளியே காட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பலகீனமோ ஒழிய அவங்க ஒன்றும் மாற போகிறதில்ல. அதனால் சில பேர் சில நேரத்தில் பேசக்கூடிய விஷயங்கள், விமர்சனங்கள், டார்ச்சர், அது மாதிரி அனுபவங்களை பார்த்துக்கணும். அதே மாதிரி கடன் சார்ந்த தொல்லைகள், பணம் புழக்கம் சார்ந்து ஒரு தாமதமாகுது இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு, அதனால் வரக்கூடிய பேச்சுகள், இது எல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். மெயினாக நமக்கு பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாதீங்க. தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாதீங்க. அது மாதிரி வெளிநாட்டு தொடர்பு, ஆராய்ச்சி கல்வி, இது சார்ந்த புது முயற்சிகளை கைவிட்டுருங்க. ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறதுல கொஞ்சம் தொய்வு இருக்கும். பட் புதுசாக போனீங்கன்னா தடையாயிரும். அதனால் மாற்றங்களுக்கு தடை செய்யக்கூடியது. இப்போ போய் நம்ம அதை மாற்றணும், இதை மாற்றணும், புதுசாக ஒரு ஃபீல்டை மாற்றணுன்னெல்லாம் நினைக்காதீங்க. இந்த சமயத்தில் ஆஸ் இட் இஸ் என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனாலே போதும். அது மாதிரி பேச்சினால் அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய அமைப்பை விட்டுருங்க, வேண்டியதில்லை. ஏற்கனவே நமக்கு லக்னத்தில் ராகு இருக்கார், 7ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறது நமக்கு தலைமையில் இருக்கக்கூடிய சர்ப்பம் போல். அதனால் நம்ம எதை செஞ்சாலும் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, ஒரு கர்வப்பட்டு செய்கிறாங்க, அகந்தையில் ஆடுறாங்க. உண்மையிலேயே நமக்கு வேகம் அதிகமாக இருக்கும். சீக்கிரம் நம்ம டார்கெட்டை நிறைவேற்றணும், சீக்கிரம் முன்னேறணும், சீக்கிரம் நம்ம கனவுகளை நனவாக்கணும்னு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறத வெளியில் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இது பெரிய கற்பனையில் மிதக்கிற ஆள், மாயையில் சிக்கிட்டு அகப்பட்டுக்கிட்டு இருக்கார், ரொம்ப அகலக்கால் வச்சுக்கிட்டு ரொம்ப பேராசை பிடிச்சவராக இருக்காருன்னு விமர்சனத்தை கொடுக்கும். ஸோ இது மாதிரி எல்லாம் இந்த பாவங்கள் தான் நம்மளை கிரகங்கள் மூவ் ஆகும்போது இது பண்ணுது. அதற்கு ஒரே ஒரு ரெமெடி என்ன, நம்ம ஆன்ம பலத்தை பெருக்கிக் கொள்வது. நமக்கு காளி வழிபாடு மிக மிக ஆன்ம பலத்தை பெருக்கி கொடுக்கும். முருகன் வழிபாடும் பெருக்கி கொடுக்கும், குரு வழிபாடும் பெருக்கி கொடுக்கும். இந்த 3 பேரை ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.